தனுஷ் 54 மூவியோட அஃபிஷியலான ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ராஜா. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி போர் தொழில்ன்ற ஒரு தரமான படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ அவர் தான் இப்போ தனுஷை வச்சு டைரக்ஷன் பண்ண போகிறாரு. ஸோ இதுக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான் வந்துட்டு. ஸோ ஜிவி அண்டு தனுஷ் காம்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த படத்தினுடைய பூஜை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எந்த மாதிரியான ஒரு பேசிஸில் இருக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பருத்தி கைனி இருக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பற்றிக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நடுவில் நம்ம தனுஷ் அவர்கள் வந்து இருக்கார். ஐ திங்க் தண்ணி இல்லாமல் ஒரு படம், அதாவது எப்படின்னா ஒரு வில்லேஜ் கான்செப்டில் ஒரு தரமான சம்பவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கொடுக்க போகிறாரு டேரக்டர் அப்படின்ட்டு. ஸோ போர் தொழில் அது வந்துட்டு ஒரு வேறு லெவலான ஒரு கிரைம் மூவியாக இருந்தது. பட் இது எந்த மாதிரி ஒரு ஜானரில் இருக்கும் தனுஷ் அவர்களுக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் நீங்கள் இந்த காம்போவுக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.